அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பேங்கிங் பத்தின நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல போட்டிருப்போம். ஸோ அந்த பேங்கிங்ல வந்து நிறைய டேர்ம்ஸ் நாம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த டேர்ம்ஸுக்கான சில அக்ரோனிம்ஸ் பத்தின எக்ஸ்பிளனேஷன் தான் நான் இதை கொடுக்க போறேன். நான் இது வந்து நிறைய பார்ட்டா, அதாவது நிறைய அக்ரோனிம்ஸ் இருக்குங்க நம்ம பேங்க்ல பார்க்கும்போது. அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ETF, எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். நம்ம இப்ப ஜென்ரலா இப்ப நம்ம பேங்க்குக்கு போகாம நம்ம பண்ணக்கூடிய ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்துட்டு ஐதர் மொபைல்ல இல்ல நெட் பேங்கிங் மூலமா நம்ம பண்றது எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இன்னொன்னு வந்து CD, அதாவது வந்து சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட். ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அது வந்து ஒரு டைப் ஆஃப் டெபாசிட். அதுக்கு நாம வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து நாம ஏர்ன் பண்ணுவோம். ஸோ அது என்ன அப்படிங்கறது நான் தனியா வந்து உங்களுக்கு டீட்டெயிலா நான் ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ATM, இது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ATM போய் நம்ம ஸ்வைப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். அடுத்தது வந்து CAB, உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன அப்படின்றது தான் CAB அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து APR, ஆனுவல் பெர்சன்டேஜ் ரேட். இந்த ஆனுவல் பெர்சன்டேஜ் ரேட்ன்றது நம்ம எங்க வந்து மோஸ்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு. ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த இயர்லி இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் லிமிட்டை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ் தான் இந்த APR அப்படிங்கிறது, ஆனுவல் பெர்சன்டேஜ் ரேட். CVV, கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூ. இது வந்து நீங்க வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, ஒரு 3 டிஜிட் நம்பர் நம்ம கார்டுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூன்றது தான் CVV நம்பர். அப்புறம் நம்ம நெட் பேங்கிங்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த 3 டேர்ம்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, IMPS, RTGS அண்ட் நெஃப்ட். ஸோ நெஃப்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு சர்டன் லிமிட் என்ன அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு அது கிரெடிட் இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து அது கிரெடிட் ஆகாது. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் அது ஆஃப் நீங்க வந்து நெஃப்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா. ஸோ அதோட அப்ரிவேஷன் என்னன்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். இமீடியட்டா நம்ம செட்டில் பண்றதுக்கு பார்த்தோம்னா மோஸ்டா வந்து IMPS யூஸ் பண்ணுவோம், இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ். RTGSன்னு ஒன்று இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப அதிகமான டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து இந்த RTGS யூஸ் பண்ணுவோம். அதுவுமே பாத்தீங்கன்னா ரியல் டைம் தான், இன்ஸ்டன்டா கிரெடிட் ஆகக்கூடிய ஒன்று தான், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ இது வந்து நான் பார்ட் 1ல இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அடுத்து நிறைய அக்ரோனிம்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து வரக்கூடிய பார்ட்ல பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.